ஆனால் மேட்ச் இப்போ ஃபுல் டிஸ்டன்ஸ் போகிற மாதிரி தான் இருக்குது. இது ஓவர் தி இன்ஃபீல்டு 4 ரன். மதிவாணன் அடிக்கிறாரு. மதிவாணன் இந்த கேம்ல இன்னும் உயிர் இருக்கு. மதிவாணன் முதல் பந்தே அழகா தட்டி விட்டார். புவர் பாலுங்க ஹரிஷ் குமார் கிட்ட இருந்து. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர். இது சரியா அடிக்கல, பட் இருந்தாலும் ஃபாலிங் ஷாட். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரவணகுமார் இஸ் பேக் ஆன் ஸ்ட்ரைக். தி ஷாட் பயங்கர ஹைட்ல போயிருக்கு, அங்க டிஸ்டன்ஸ் போயிருக்கு. கூவா ஃப்ளைங் 6 இந்த ஓவர். பட் பாருங்க சரவணகுமார் அந்த லாங் ஹேண்டில் செம்மையா யூஸ் பண்ணாரு. ஒரு ஸ்டேஜ்ல மேபி கேட்ச் அவுட் ஆயிடுவாரு அப்படின்னு நினைக்கும் போது பவுண்டரி லைனை கம்ஃபர்டபுளா தாண்டி போயிருக்குங்க. ஸ்லிப்ல 4 ரன். சூப்பர். எப்படி வந்தா என்ன, அந்த 4 ரன் தேவையான 4 ரன் வந்திருக்கு. இந்த ஓவர்ல வந்துட்டு இருக்கு சரவணகுமார் ஆன் ஃபயர். கலக்கிட்டு இருக்காருங்க சரவணகுமார். ஹரிஷ் குமார் அண்டர் பிரஷர், அவரால் அந்த யாக்கரை டெலிவர் பண்ண முடியல. ஒரு மாதிரி 2வது ரன் தேவையில்லை, நல்லா வந்தாச்சு ரன். கொஞ்சம் சென்சிபிளா ஆடுறாங்க. இதுதான் சாத்விக் பண்ணல. போல்ட். இவரும் பெரிய ஷாட்டுக்கு போனார், பட் இந்த சமயத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. பட் சரவணகுமார் திருப்பி ஸ்ட்ரைக்ல இருக்காரு. கரெக்டான யோசனை தான் மதிவாணன் கிட்ட இருந்து. லாஸ்ட் பால் ஒரு பவுண்டரி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சுத்த பார்த்தாரு. ஆன் தி பேட்ஸ் நல்ல ஒரு திங்கிங். திருப்பி ஸ்ட்ரைட் ஃபீல்ட்ல அடிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் அங்க மிட் ஆஃப் உள்ள இருக்கிறதால 4 ரன். இன்டெலிஜென்ட் பேட்டிங். அங்க யாக்கரை மிஸ் பண்ணார் அந்த இடத்துல சோனு யாதவ். பாருங்க ஃபுல் ஃப்ளோ ஆஃப் த பேட். அந்த பாலுக்கு பின்னாடி எல்லாத்தையும் கொடுத்தாரு பொய்யா மொழி. மிஸ்ஃபீல்ட். அங்க டென்ஷன்ல மிஸ்ஃபீல்ட். அங்க எல்லாருக்கும் ஆடுது. இதுதான் பிரஷர். ராதாகிருஷ்ணன் யங்ஸ்டர், யூசுவலி குட் ஃபீல்டர், பட் இந்த பிரஷர்ல அந்த மிஸ்ஃபீல்டு வருது. சரியா படல, பட் நல்ல விஷயம் தான். 1 ரன் வரும். பேக் ஆன் ஸ்ட்ரைக். செமையான ஒரு ஷாட். 4 ரன். அங்க பிரமாதமான பிளேஸ்மெண்ட். அங்க யாக்கர் போடுவாருன்னு எதிர்பார்த்தாரு சரவணகுமார். டேஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஓன் மெடிசின். சோனு யாதவ் இதே மாதிரி ஒரு 6 அடிச்சாரு. நீங்க அடிச்சா என்ன, நான் அடிச்சு காட்டுறேன்னு இவரு பண்றாரு. 2 ஓடுவாரா இல்ல பேக் ஆன் ஸ்ட்ரைக் மட்டும் தக்க வச்சுக்கிறாரு. இப்ப லாஸ்ட் ஓவர். இதோட பெட்டர் ஃபைனல் பார்த்துருக்கீங்களா? மோஸ்டா ஒரு மாதிரி ஒன் சைடட் ஃபைனல்ஸாக தான் இருந்திருக்கு. ஜென்ரலாக இவ்வளோ க்ளோஸாக லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போனதா ஐ திங்க் இந்த கேமுமே சிஎஸ்ஜி லாஸ்ட் ஓவர் போகணும்னு எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். அங்கே தான் அந்த ஒரு சின்ன தவறு பண்ணாங்க. பட் நானி இந்த ஓவரை பொறுத்த வரைக்கும் எப்படி பேஸ் பண்ணுவேன்னா, சாய் கிஷோர் முதல் 3 பால், முதல் 2 பால்ல உங்களுக்கு ஒரு 6 வேணும். அப்சல்யூட்லி. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் பாலே அவரை ப்ரெஷர்ல விடணும். ஒரு டென்னிஸ் ஷாட். பட் இருந்தாலும் அங்கே 1 ரன் தான் வரும். ஃப்ளாட்டாக தான் போட்டிருக்காரு. நம்ம பேசியிருந்தோம் ஃபுல்லாகவே அவர் ஸ்லோவாக தூக்கி போடணும். பட் இப்போ அது பண்ண முடியாது. இப்போ வந்து இன்டெலிஜென்ட்டாக போடணும், வேரி பண்ணணும் பேச. ரொம்ப ஸ்மார்ட் கஸ்டமருங்க சாய் கிஷோர். நிறைய நேரம் வெயிட் பண்ணாரு. வெயிட் பண்ணி கரெக்டாக ஸ்லாட்டில் கொடுக்காம பின்னாடி அழுத்தி போட்டார். ஃபீல்டில் ஒரு மாற்றம் பார்க்குறோம். 12 ரன் தேவை 5 பந்துகளில். நான் சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பவுண்ட்ரி இனிஷியலாக கண்டிப்பாக தேவை. முதல் பால் வரல, நார்மல் ஃபீல்டோட போடுறாருங்க. இதுதான் சாய் கிஷோரோட கட்ஸ். 5 ஃபீல்டர் லெக் சைடில், 4 ஃபீல்டர் தான் ஆஃப் சைடில். பாருங்க அந்த ஃபீல்டில் பாருங்க, ஷார்ட் மிட் விக்கெட் வச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு சரவணகுமார் ஸ்ட்ரைக்குக்கு வர வேணாம், சிங்கிளை நிறுத்தணும்னு பார்க்குறாரு இந்த ஸ்டேஜ்லையும். இன்டெலிஜென்ட்டாக பண்ணுறாங்க. பட் அந்த சிங்கிள் வந்தாச்சு. 2 ஓட மாட்டாங்க. ஏன்னா இப்போ சரவணகுமார் ஸ்ட்ரைக்கில் இருந்தால் தான் இந்த மேட்சை அவங்க வின் பண்ண முடியும். இந்த பால் த மோஸ்ட் க்ரூஷியல் பால் ஆஃப் தி மேட்ச். இந்த பால் 6 வந்தே ஆகணும். 6 ஆர் அட்லீஸ்ட் பவுண்டரி வந்தாகணும். அவர் திருப்பி மிட் விக்கெட்டை ட்ரை பண்ணாமல் ஸ்ட்ரெயிட் ஃபீல்டு ட்ரை பண்ணணும். பேக் ஃபுட்டோ ஃப்ரண்ட் ஃபுட்டோ.
நிறுத்துறாருங்க கேமை சாய் கிஷோர். டைம் எடுத்துக்கிறாரு இந்த பாலை போட. சூப்பர்பா போட்டார். யாக்கிங் லென்த் போட்டிருக்காரு. அவர் பேர் சாய் கிஷோர். கிஷோர் ஆன் சாங். பிரமாதமா போடுறாரு இந்த லாஸ்ட் ஓவரை. அண்டர் பிரஷர் டெலிவர் பண்ணிருக்காரு அந்த யாக்கரை. சரியான பந்து. கொஞ்சம் கொஞ்சமா தூரமா போயிட்டு இருக்கு இந்த கேம் திருச்சி வாரியர்ஸ் கையில இருந்து. சாய் கிஷோர் கலக்கிட்டு இருக்காரு ஃபைனல் ஓவர். 2 ரன் தான் 3 பந்துல. டென்ஷன் ஆல் அரவுண்ட். சரியா படல, கனெக்ட் ஆகல. பட் ரெண்டாவது ஓடியே ஆகணும். ஐ திங்க் இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க. பொய்யாமொழி வந்திருக்கணும். ரன் அவுட் ஆனா கூட பரவாயில்லன்னு வந்திருக்கணும். பட் அவர் வரல. இங்கே சோனு யாதவ் அஃப்கோர்ஸ் அவர் காலை கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு இன்ஜுரி மாதிரி இருக்கு. பட் அவரு கவலைப்படல. அவர் இஸ் ஃபைன். பட் இது ரெண்டு எப்படி தான் ஓடி இருக்கணும்ல. ரன் அவுட் ஆனால் கூட பரவாயில்ல. பாருங்க அவர் அந்த இடத்துல வந்து பாலை பிடிச்சி காலை மடக்கிட்டாரு. ஷோ நல்லா ட்விஸ்ட் ஆயிருக்குங்க ஆங்கிள் அந்த இடத்துல. இந்த இவ்வளோ வார்மாக இருக்கும் போது சம்டைம்ஸ் உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு காலைல எழுந்தால் தான் உங்களுக்கு தெரியும். நல்லா வீங்கிடும் அது அந்த இடத்துல. பட் இந்த கேம் கண்டிப்பாக தள்ளி போயிருக்குங்க. ஹேமங் பதானி ஸோ ஹேமங் அங்க அவரும் டென்ஸாக தான் இருக்காரு. ஸ்லோயர் பால். பட் ஒரு ரன் தான். இப்போ நோ பால் வைடு அதெல்லாம் போடக்கூடாது. ஏன்னா 9 runs in 1 ball. அன்லெஸ் அவர் வைடு நோ பால் போடாமல் இருந்தால் மட்டுமே இந்த மேட்சை வந்து செப்பாக் சூப்பர் கில்லிஸ் தோக்க முடியும். பிரில்லியன்ட் ஓவர். 4 ரன் தான் கொடுத்துருக்காரு. ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் கடைசியில் சாய் கிஷோர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு எவ்வளோ ஒரு பெரிய பெர்ஃபார்மர் அப்படின்னு. கடைசி பந்து இந்த டிஎன்பிஎல்ல சூப்பர் ஓவர். ஒரு சாம்பியன்ஷிப் வின்னிங் ஓவர், இது டைட்டில் வின்னிங் ஓவர் சாய் கிஷோர் போட்டிருக்காரு. செப்பாக் சூப்பர் கில்லிஸ் மறுபடியும் பார்த்தீங்கன்னா சாம்பியன் சைடு. போன வருஷம் அவங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். பட் அகெயின் அவங்க வந்து 3வது முறையாக இந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட் ஒரு மேட்சை ரூபி ட்ரிச்சி வாரியர்ஸ் பிரமாதமாக ஆடினாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பை 8 runs ஒரு 2 hits அவே. பட் இருந்தாலும் கூட செப்பாக் சூப்பர் கில்லிஸ் கலக்கிட்டாங்க. சரவணகுமார் வெல் பிளே. அருமையான மேட்ச். செப்பாக் சூப்பர் கில்லிஸ் வெற்றி பெறாங்க 3வது முறை. பட் திருச்சி வாரியர்ஸ்க்கு ஒரு பெரிய சல்யூட் போடணுங்க. அருமையான ஃபைனல் நம்ம பார்த்துருக்கோம். பாசிபிளி த பெஸ்ட் எவர் டிஎன்பிஎல் ஃபைனல். பட் டிசர்விங் டீம் வின்னர்ஸா அமைச்சிருக்காங்க செப்பாக் சூப்பர் கில்லிஸ். எக்ஸலண்ட் மேட்ச். பிரமாதமான ஒரு மேட்ச். அங்க சாம்பியன்ஸ் டிஎன்பிஎல் 2021 செப்பாக் சூப்பர் கில்லிஸ். ஸோ ஒரு எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஒரு சாம்பியன் சைட் சாம்பியன்ஸாக இருக்காங்க மறுபடியும். செப்பாக் சூப்பர் கில்லிஸ் 3வது முறையாக ஒரு செமையான ஒரு வெற்றி. பார்த்தீங்கன்னா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். இந்த முறையும் அவங்க வந்து அந்த டைட்டில் அடிச்சிருக்காங்க. அங்கே மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அங்கே கொடுக்குறாங்க. ஒரு செமையான ஒரு பர்ஃபார்மன்ஸு, ஒரு கமாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். பட் செம்ம மேட்ச் இந்த ஃபைனல்ஸு. ரூபி ட்ரிச்சி வாரியர்ஸ் நல்லா ஆடினாங்க. பட் செப்பாக் சூப்பர் கில்லிஸ் அவங்க என்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த சாய் கிஷோருடைய அந்த லாஸ்ட் ஓவர் அதில் வந்து அவங்க காமிச்சாங்க எந்த மாதிரி சாம்பியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். லிட்டில் பிட் ஆஃப் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே வெரி வெரி ஹாப்பி சைட் அங்கே பார்க்குறோம். ஹேமங் படானி நல்ல கோச் பண்ணியிருக்காரு இந்த சைடை. பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இருக்காரு. சாம்பியன் சைடு அங்கே அந்த செட் ஆஃப் சாம்பியன்ஸ் அங்கே சதீஷ் அவரும் வந்து இந்த சாம்பியன் சைடில் வந்திருக்காரு. ஜெகதீசன் இந்த சைடில் வின் பண்ணியிருக்காரு. திண்டுக்கல் டிராகன்ஸோட அவர் 2 வருஷம் ஃபைனலிஸ்டாக இருந்தார். பட் இப்போ எல்லாருமே வந்து சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க. செப்பாக் சூப்பர் கில்லிஸ் 2021 சாம்பியன்ஸ். 2019 அவங்க தான் சாம்பியன்ஸ். 2017 அவங்க தான். மீதி 2 முறை 2T பேட்ரியட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை பேந்தர்ஸ் அவங்க வின் பண்ணாங்க. ஒரு எக்ஸ்ட்ராடனரி டோர்னமெண்ட், எக்ஸ்ட்ராடனரி ஒரு கவரேஜை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க.
ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக் டோர்னமெண்ட் முடிவுக்கு வருது. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது நானி.